முட்டை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஒரு யூனிவர்சலாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தா அது இந்த முட்டை தான். ஸோ நீங்கள் வந்து செட்டிநாடு முட்டை கறி சாப்பிட்ருப்பீங்க, ஃபிஷ் கறி சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் கறி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி செட்டிநாடில் எக்கறி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். என் அன்பு வணக்கம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகள் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். அதோட 4 தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். 5 கிராம்பையும் அதுக்கப்புறமும் 1 இன்ச் சைஸ் உள்ள பட்டை ஒரு 4 சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லியை நான் 4 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷு மட்டும் கிடையாது, நீங்கள் செட்டிநாடு டிஷ்ஷில் நீங்கள் வந்து சோம்பு சேர்க்குறதா இருந்தால் சீரகம் எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அதிலேருந்து அப்படியே டபுள் மடங்கு நீங்கள் வந்து சோம்பு சேர்த்துணும். இது சேர்க்கறது மூலிமா ருசி நல்லா கூடும். நான் 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன், 1 டேபிள் ஸ்பூன் நான் சோம்பு போட்டேன். அதை அப்படியே டபுள் ஆக்குனா அதோட ருசி கூடுறதும் அந்த மனம் கூடுறதும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஒரு 7லேருந்து 8 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். 7 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் வர்ற வரைக்கும் இது வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக ஃப்ளேவர் வர ஸ்டார்ட் ஆகும், அந்த அளவுக்கு வந்தாலே போதும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது தாச்சு. ஸோ இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக இருக்குது. வா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா சூடாக இருக்குது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நான் இதை திரிக்க முடியும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா இப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் இதை வச்சுருக்கிறேன். இது அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். நான் இந்த கேப்பில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இதை நான் நல்லா திரிச்சிக்கிறேன். ஓகே, இது நல்லா கன்ஃபார்மாக மைய அரைஞ்சிருக்கும் பாருங்கள். வாவ், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக நீங்கள் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. மீன் டைட்டில் இந்த வெங்காயத்தை பார்த்துருவோமே பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வந்திருக்கணும். ஸோ இந்த டைட்டில் நான் வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த டயத்தில் நான் கொத்தமல்லி வேற வெட்டி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வதங்கியிருக்கிற டயத்தில் நம்ம முக்கால்வாசி இந்த தக்காளியும் வெங்காயம் மிக்சரை நம்ம முழுசாக எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, நான் அதை முக்கால்வாசி எடுத்துட்டேன். இதை அப்படியே நம்ம அரைக்க முடியாது, ஏன்னா கொதிக்க இருக்குது இல்லையா. கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சில்லுன்னு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. அந்த நல்ல கொதிக்க இருக்கிற ஆறி அது வந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு மிச்சம் இது இருந்தால் போதும். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த மசாலாவை, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக தட்டில் அரைச்சதை பாதி தான் நான் சேர்த்துருக்கேன். பாதி அரைச்சிட்டு பாதி அப்படியே வச்சுருக்கிறேன்னா இதில் வால்யூம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அரைச்ச இது என்ன வரும், நல்ல ஸ்மூத்தி டெக்ஸ்சர் கிடைக்கும். அது இல்லாமல் உங்கள் கிரேவி நல்ல ஒரு திக்னஸும் சைனியாகவும் இது இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் மீதம் வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி வெங்காயம், அது பைட்னஸும் கொடுக்கும். ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம இதை மேட்ச் பண்ணிட முடியும். ஸோ இது நம்ம பண்ணியிருக்க டயத்தில் இது ஆல்மோஸ்ட் இப்போ லேஸ் சூடு தான் இருக்குது. இப்போது நம்ம ஈஸியாக அரைச்சிட முடியும்.